சாரி உலக வனவிலங்கு தினம். அதை நம்ம சுற்றுச்சூழல் மன்றத்தின் சார்பில் கடைபிடிக்கிறோம். வனவிலங்குக்கு சுற்றுச்சூழலுக்கு என்ன ஒற்றுமை இருக்கு யாருக்காவது தெரியுமா? வனவிலங்கு தினத்தை ஏன் கடைபிடிக்கிறாங்க? வனம் அப்படின்னா என்ன? விலங்கு அப்படின்னா என்ன? ஒரு ஆள் எடுத்து சொல்லு, அருமையா சொல்லு. நம்ம கூட்டத்தில் கத்தாம வனம் விலங்கு அப்படியா சொல்றோம். நம்ம வீட்டு விலங்கு அப்படி சொல்றோமா? வனம் காட்டில் வாழக்கூடிய விலங்கு மட்டும் ஏன் வன விலங்கு சொல்றோம்? யாருக்காவது தெரிஞ்சா ஒரு ஆள் சொல்லுவோம். நாட்டில் விலங்குகள் மட்டுமா வாழ்ந்து தாவரங்கள் வாழ்ந்து அந்த தாவரங்களையும் அந்த விலங்குகளையும் பாதுகாக்கிறது உலக வனவிலங்கு தினம். எப்ப என்ன சொல்றாங்க? ஐக்கிய நாடு சபையில 6 அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, அதாவது அழிந்து வரும் நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகளை பாதுகாப்பதற்காக, அழிந்து வரும் இருக்கக்கூடிய தாவரங்களை பாதுகாப்பதற்காக அந்த அமைப்பு ஏற்படுறது. இது எப்ப இருக்காங்க? 1973 இருந்து கடைபிடிச்சிருக்காங்க. ஆனா எப்ப நடைமுறை வந்ததுன்னா எப்ப 2013 அமல்படுத்த டிசம்பர் 20 அமல்படுத்தப்பட்டு 2014 நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் தேதி எதை கடைபிடிக்கணும்னா எதை கடைபிடிக்கலாம்? உலக வனவிலங்கு தினம் அப்படின்னா கடைபிடிக்கலாம். வனவிலங்கு வனம் அப்படிங்கிறது நம்மளுடைய காடுங்கிறது நம்மளுடைய ஒரு நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஒரு இது மாதிரி இதே மாதிரி. இந்த காடுகள் இல்லை அப்படின்னா நம்ம என்னது நம்ம எதுவுமே நமக்கு கிடைக்காது. காடுகளுடைய பரப்பளவு நம்ம பாதியா மனித வளர்ச்சி ஏற்பட மக்கள் தொகை பெருக அந்த காடுகளை அழிச்சிட்டோம். இந்த காடுகளை அழிச்சிட்டு வரும்போது அதை நம்மளே சேர்த்து அழிக்கிறோம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இந்த நீலகிரி ஊட்டி பக்கம்லாம் வனவிலங்கு டக்குனு வீட்டுக்குள்ள வந்துருச்சு, வீட்டுக்குள்ள எலி வந்து, வீட்டுக்குள்ள சிங்கம் வந்துருச்சு, புலி வந்துருச்சுன்னா சொல்லி நியூஸ் பார்க்கறது தெரியுமா? அதான் வரல, அதோட இருப்பிடத்தை நம்ம என்ன பண்றோம்? ஆக்கிரமிச்சோம். அது அதோட விலங்கினம், அதோட இருப்பிடம், அது வாழக்கூடிய இடம். அந்த இடத்தை மனிதனுடைய தன்னுடைய சுய தேவைக்காக என்ன பண்ணிட்டான்? சுய தேவைக்காக என்ன பண்ணிட்டான்? நம்ம அழிச்சிட்டோம், காடுகளே அழிச்சிட்டோம். அதே போல மழை காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, மழை காலத்துல தண்ணியே போகாத அளவுக்கு என்ன பண்ணுவோம்? வீடுகளை கட்டி வச்சிருப்பாங்க. சென்னை போன்ற பெருநகரங்கள்ல, காஞ்சிபுரம் வெள்ளத்துல பார்த்தா என்ன பண்ணலாம்? வெள்ளம் அப்படியே தேங்கி நிற்கும், தண்ணி தேங்கி நிற்கும். ஏன்னா தண்ணி போகக்கூடிய இடத்துல அழிச்சிட்டு மக்கள் தொகை பெருக்கிறதுனால நம்மளுடைய சீரழத்தினால என்ன பண்றோம்? நம்ம கட்டிடலாம். அது போல வனவிலங்குகள் இருக்கக்கூடிய இடத்தை நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்கிரமிச்சு நம்ம வீடு கட்டுறதுனால இந்த வனவிலங்குகள் காட்டில் இருக்கக்கூடிய வனவிலங்கு நேரடியாக வீட்டுக்கு வந்துருக்கு. அதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நம்ம பகுதியில காடுகள் வனப்பகுதிகள் இல்லை என்று சொன்னாலும் இந்த ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பக்கமெல்லாம் வனவிலங்குகளை பாதுகாக்கக்கூடியது. வனவிலங்கு அப்படின்னா காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் நமக்கு தெரியும். நமக்கு அந்த விலங்குகளை பாதுகாக்க தான் இந்த சரணாலயங்களை அமைச்சிருக்கோம். நிறைய விலங்குகள் அழிஞ்சு போயிட்டு, நிறைய விலங்கு என்ன பண்ணிட்டு இருக்கா? அழிஞ்சு போயிட்டே இருக்கு. இந்த விலங்குகளை நம்ம பாதுகாக்காதனால என்ன பண்ணிடுது? அழிஞ்சு போயிட்டே இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நமக்கு என்ன பண்ணாங்க? இப்ப புலிகள் ஒரு காலத்துல அழிஞ்சு கொண்டு இப்ப என்ன பண்ணாங்க? டைகர் திட்டம் கொண்டு வந்து 1973 கொண்டு வந்து இன்னைக்கு புலிகளோட எண்ணிக்கை 2000க்கு மேற்பட்டது போயிருக்கு. இந்த கொஞ்சம் அதுக்கு சிறப்பு கவனம் செலுத்தலாம் அப்படின்னா அந்த புலிகள் இனமே இருந்திருக்காரு. டைனோசர்னு ஒரு இனம் தெரியுமா? டைனோசர் ஒரு இனம் தெரியுமா தெரியாதா? டைனோசர் பாத்தீங்களா? டைனோசர் ஒரு இனம் இருக்கு. அந்த இனமே இன்னைக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம அதை என்ன பண்றோம்? மேஜிக்காக பயன்படுத்துறோம். நம்ம ஒரு கிராபிக்ஸ் போட்டு டைனோசர் இனமே அழிஞ்சு போச்சு. இது போல நிறைய இனங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. நமக்கே தெரியாம என்ன பண்றது? அந்த இனமே அழிஞ்சு போச்சு. இப்ப நம்ம சிட்டுக்குருவிகள் இருக்கும் இல்லையா? சிட்டுக்குருவிகளுடைய செல்போன் டவர்னாலையும் மனிதனுடைய அச்சுறுத்தல்னாலையும் என்ன போயிட்டு இந்த சிட்டுக்குருவிகள் என்ன பண்ணுது? அழிஞ்சிட்டு வருது. அழிஞ்சு ஏறக்குறைய அழிஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல எங்கே இருக்கு. அதை நம்ம பாதுகாக்க வேண்டும். வனவிலங்குல தாவரங்களையும் விலங்குகளையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு கடமை யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றோம்? சுற்றுச்சூழல்ங்கிறது மிகப்பெரிய நம்மளுடைய வாழ்க்கையில இன்றியமையாது. முன்னோர்கள் நமக்கு விட்டு நம்ம பல முறை நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அரசாங்கமும் விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கு. நம்ம முன்னோர்கள் நம்மளோட வந்து நமக்கு எப்படி இந்த பூமியை விட்டு கொடுத்தாங்களோ அது போல நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த நம்ம இந்த பூமியை விட்டு கொடுத்து போல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிருக்கோம்னா நாளைக்கு என்னது உங்களுடைய எதிர்கால சந்ததிகள் மனித இனமே அழிச்சுக்கிறோம். நம்ம எல்லா இடத்தையும் நம்ம அழிக்கிறோம். நம்ம இனமே என்னது நாளைக்கு இருக்காது. நீங்க பார்த்தனா வெயில் காலத்துல வந்துச்சுன்னா சில இடத்துல என்னது ரூல் செய்து தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஒரு நகர்ல தண்ணியில நம்ம அறிவிச்சாங்க. தண்ணி என்ன நினைச்சு பாரு, தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? தண்ணி குடிக்காம எத்தனை உயிர் வாழ முடியாதுல்ல? அது போல ஏன் நம்ம அக்கச்சி பட்டியெல்லாம் அப்படின்னா எதிர்காலத்துல மாறக்கூடிய சூழல் உருவாக கூடாது. அதை நாம் போட்டு பாதுகாக்க வேண்டும். மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. எத்தனை பேர் உங்க வீட்டுல மழைநீர் சேகரிக்கிறதுனால எனக்கு என்ன சார் பயன் அப்படின்னா நம்ம ஒரு விழிப்புணர்வோடு ஒரு செயல்களை செய்தோம்னா நிச்சயமாக நாம் இந்த பூமியில எதிர்காலத்துல பூமியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. இந்த வனவிலங்கு இடத்துல நம்ம என்ன நம்மளால முடிந்த அளவுக்கு மரக்கன்றுகளை எடுங்க, விலங்கினங்களை பாதுகாக்க, வீட்டில் உள்ள விலங்கினங்களை பாதுகாக்க
என்னது, ஒரு பக்கம் மனிதனுடைய மக்கள் தொகை பெருக்கம், ஒரு பக்கம் காடழிப்பு, ஒரு பக்கம் மனித இன அழிப்பு, ஒரு பக்கம் போர். இதெல்லாம் எல்லாமே உலக நாடுகள் பார்வையில் உலக நாடுகள் தான் முடிவு பண்றது. உலக நாடுகள் தான் என்னது, நீ இந்த விதையை வைக்கலாம், நீ இந்த இப்பெல்லாம் பாரு, நமக்கு விதைகளுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய விவசாய விதைகளை யார் கொடுக்குறாங்கன்னா அமெரிக்காவில் ஒரு நாட்டிலிருந்து நம்ம வாங்கி தான் என்ன பண்றோம், விதைகளை விதைக்கக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு. அப்ப அந்த விதைகள் ஒரு காலத்துல நம்ம விதைத்த விதைகள், நம்மளால நம் முன்னோர்கள் விவசாயம் செய்து நம்மளுடைய முன்னோர்கள் விவசாயம் செய்த விதைகள் எல்லாம் இன்னைக்கு எங்கேயோ ஒரு தான் முதலாளித்துவம். ஏன்னா நம்ம மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததுனால், விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததுனால அந்த பொருளாதார உலகம் பொருளாதார உலக பொருளாதாரம் கொண்டு வரும்போது இதெல்லாம் என்ன பண்ணுச்சு, எல்லாமே உலகமயமாதல் ஆகக்கூடாது. இன்னைக்கு எல்லாமே உலகத்திலிருந்து வேற எல்லாமே புதுப்பிடுறாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய, இதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தக்கூடிய பொறுப்பு கடமையும் மாணவ நிலையம் உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஏதோ சார் வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லாம நம்ம நிறைய விஷயம் பேசிருப்போம். என்னென்ன பேசிருப்போம், நாடை பாதுகாக்கணும், விலங்குகளை பாதுகாக்கணும், விவசாயத்தை பாதுகாக்கணும், நீரை பாதுகாக்கணும், நிலத்தை பாதுகாக்கணும், எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு கடமையும் உங்களுக்கு இருக்கு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கலாம். ஏதோ சார் வர்றாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் எதிர்காலத்தில் இன்னைக்கு மாணவர்கள் நாளைய தலைவர்கள் தான். நாளைக்கு இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவராகவும், குடியரசுத் தலைவராகவும், பிரதமராகவும் நாட்டின் முக்கிய பதவிகளை வகிக்கக்கூடிய ஒரு பங்கு, ஒரு பண்பு, ஒரு எதிர்கால இந்தியாவை நீதான். உலக நாடுகள்ல இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான என்னன்னா நம்முடைய இளைஞர்கள் அதிகம் கொண்டது. சைனாலாம் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்பாடு கொடுத்தது. அங்கெல்லாம் என்னது, வயது முதிர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. எதிர்கால இந்தியா தான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சந்தையா உலக நாடுகள் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதை என்ன பண்ணிக்கிறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அதிலிருந்து மீட்டு நம்ம எல்லாமே வந்து நாம உருவாக்கணும். அந்த மனப்பான்மையை உருவாக்கி இப்பெல்லாம் ஏஐ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்த பிறகு ஒன்ன மாதிரியே ஒரு மனிதனை உருவாக்கி விடுறாங்க, ஒன்ன மாதிரியே ஒரு போட்டோ வைக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும், தற்காத்து கொள்ளணும். அதுக்கான பயிற்சி தான் இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு இடைவெளியில வாழ்த்துக்கள், நன்றி. டீச்சர் பேசுவோம்.